ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி இன்ஃபோடெக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது OnePlus Y சீரீஸ் இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி பற்றி தான். 2 டைம் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துட்டு இந்த முறை தான் என் கைக்கு வந்திருக்கு. OnePlus டிவி 32 இன்ச் பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஷ் சேலில் தான் இன்னை வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு. ஃப்ளாஷ் சேல்னால் உங்களுக்கே தெரியும், மிஞ்சி போனால் 2 to 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லா ப்ராடக்ட்டும் காலி தான், ஷோல்டோடு தான். அப்படின்னு நான் ஒரு 3 தாட்டி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தாங்க இதுவே என் கையில் கிடச்சிது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிவியை பற்றி குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துருவோம். அமேசான்லேருந்து வந்த ப்ராடக்ட்லேயே இந்த ஒரு பாக்ஸ் தான் லாஸ்ட் இயருக்கு அப்புறம் நல்லா பக்காவாக குவாலிட்டியாக வந்திருக்கு. கம்பெனிலேருந்து சீல் பண்ணி கொடுத்த அதே பேக்கிங்கோடு என் கையில் வந்து சேர்ந்துருக்கு. இந்த பாக்ஸோட வெயிட் பார்க்குற வரைக்கும் உள்ளுக்குள்ளே டிவி இருக்கானா எல்லாத்துக்குமே டவுட்டே வரும். ஏன்னா பாக்ஸோட வெயிட் அப்படி, டிவியோட கேஜி மிஞ்சி போனால் 3.5 கிலோ, அதுவே அதிகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா பாக்ஸில் டிவி இருக்கிறதுக்கு உண்டான அடையாளமே கிடையாது. ரொம்ப வெயிட்லெஸ். டிவியை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கே நம்பிக்கை வந்தது. சூப்பர் ப்ராடக்ட். இந்த டிவி கையில் வச்சுருக்கிறது டிவி இருக்கா இல்லையான்ற அளவு கூட டவுட்டாக இருக்குது. அவ்வளோ வெயிட்லெஸ். ஒரு டிவிக்கு உண்டான மதிப்பே இல்லாத மாதிரி அவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. டிவியோட சைஸு, ஃப்ரண்ட் லுக்கு, பேக் லுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபினிஷிங்காக தான் இருக்குது. இவ்வளோ கம்மி ப்ரைஸில் OnePlus கொடுக்கறது பெரிய விஷயந்தான். 13,000 ரூபா விலையில் இந்த OnePlus டிவின்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. இருந்தாலும் நல்ல ப்ராடக்ட் தான். ஃப்ரண்ட் லுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. டிவிக்கு ஃப்ரண்ட்டில் பாக்ஸில் ஒட்டி இந்த ஸ்டிக்கரில் தான் பில்லை வச்சு அனுப்பிச்சிருக்காங்க. பரவாயில்ல, பில்லில் எல்லா டீட்டெயில்ஸும் சேர்ந்து வந்துடுது. மிச்ச வாரண்டினா நமக்கு மெயிலில் கிளைம் ஆயிரும். கேட்லாக் டிவி வாங்கலாம் மறுநாளே உங்களுக்கு டெமோக்கு வந்துடுவாங்க. அப்படி வந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரியலைன்னா நீங்கள் இந்த கேட்லாக் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்டோட குவாலிட்டின்னு பார்த்தா கூகுள் அசிஸ்டன்ட் வாய்ஸ் ரிமோட்டு தான் கொடுத்துருக்காங்க. AAA பேட்ரி சேர்த்து கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டின்னு பார்த்தா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆனால் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிமோட்டை ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு கொஞ்சம் எட்டியே வச்சுக்கோங்க. ஏன்னா ரிமோட் கிடைக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். இந்த பாக்ஸ்லேயே டிவிக்கு செட் பண்ண வேண்டிய ஸ்டாண்டு சேர்ந்து வந்துடும். ஸ்டாண்டோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. மற்றபடி பேக் சைடு பாட்டத்தில் உள்ள இதை பார்ப்போம். கீழேன்னு பார்த்தீங்கன்னா 20 வாட் ஸ்பீக்கர் டபுள் சைடு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சைடு இது. HDMI போர்ட், லேன் போர்ட், USB போர்ட், ஏவி பின்ஸ். ஆப்போசிட்டில் ஒரு ஸ்பீக்கர், டவுன் சைடில் தான் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம பென்ட்ரைவ் போடுறதும் HDMI போர்ட் போடுறதும் கீழே தான் போடணுன்னு அவசியம் இல்லை. சைட்லேயும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சைட்லேயும் மேலே ஒரு HDMI போர்ட், ஒரு கேபிள் பின்சர் வருது, ஒரு USB போர்ட். டிவியோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சைடு வியூலேருந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப அல்ட்ரா ஸ்லிம்மாக கொடுத்துருக்காங்க. TCLோட கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஆனால் இந்த OnePlus 13,000 ரூபா ரேஞ்சில் இவ்வளோ ஸ்டைலிஷாக, வெயிட்லெஸ்ஸாக, குவாலிட்டியாக இப்படி ஒரு டிவி இருக்குன்னா ஸ்டார்டிங் பேசிக்கில் உள்ளவங்க வாங்கிக்கலாம். ஸ்டாண்டு செட் பண்ணுறது கூட ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்மளே மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்டு டிவைஸில் வர மாதிரி இந்த டிவிலையும் ஒரு சில ஆப்ஸ் பில்டாகவே கொடுத்துருக்காங்க. அதில் ஆப் பார்த்திங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், EPCON, MX பிளேயர், ஹங்காமா, OTV, யூப் டிவி, சோனி, ZEE5, யூரோஸ் நவ், சம்திங் இன்னும் 2-3 ஆப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் முக்கியமாக இந்த டிவியில் யூடியூப் பஃபரிங் ஆகாமல் ஓடுன்னு சொல்லியிருக்காங்க. ஹாட்ஸ்பாட்டை மொபைலில் ஆன் பண்ணி டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா நமக்கு மொபைலில் குட்டியாக பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த டிவியோட அந்த ரிமோட் கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம டிவி ஆன் பண்ணோன்னே ஒரு விஷயம் மட்டும் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவி ஆன் பண்ணோன்னே அந்த லோகோ வந்ததுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்கும். டிவியோட ரிமோட்டை வந்து கனெக்ட் செய்ய சொல்லி ப்ளூடூத் மூலயமா கனெக்ட் ஆகிரும். ரிமோட்டில் வைஃபை அண்ட் ப்ளூடூத் இருக்கிற காரணத்தினால நம்ம எப்படி வேணால் ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூடூத் செட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் அந்த ரிமோட்டை கையில் எடுத்து அதில் உள்ள பட்டன்ஸ் அதில் டிவியில் ஷோவாக காமிக்கும். அதில் வர 2 பட்டனை சேர்த்து அமுக்க சொல்லுது. அந்த 2 பட்டனையும் சேர்த்து அமுத்துனீங்கன்னா டிவி கனெக்ட் ஆகிரும் ரிமோட்டோட. அதுக்கப்புறம் எப்பயும் போல் புது மொபைல் வாங்கும்போது செட் ஆஃப் ஃபைல்ஸ் வரும் பாருங்கள். லாங்குவேஜு,
லொக்கேஷன், மெயில் ஐடி எக்ஸெட்ரா அந்த செட்டப்ஸ் எல்லாம் கொடுத்துக்கணும். இந்த ஆண்ட்ராய்டு டிவியில் பார்த்தீங்கன்னா 64 பிட் பவர்ஃபுல் ப்ராசஸரோட ஆண்ட்ராய்டு 9ஓட ஆக்சிஜன் ப்ளே ஓஎஸோட பஸ்லெஸ் டிசைனோட OnePlus கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஏற்கனவே OnePlus யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் ப்ளேயை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆக்சிஜன் ப்ளே ஓஎஸை பொறுத்த வரைக்கும் பக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஸ்பீடு கொஞ்சம் கூடவே தான் இருக்கும் OnePlus ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டிவி ஆன் பண்ணும்போது மொபைலில் கேட்குற மாதிரி பாஸ்வேர்டு கொடுக்கும். உங்களுக்கு தெரிகிற மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாஸ்வேர்டு கொடுங்க. ஈஸியாக உள்ள பாஸ்வேர்டாக கொடுங்க. மொபைல் மாதிரி தான் செட்டை ஆன் பண்ணும்போது எல்லா இதையும் கம்ப்ளீட் பண்ணணும். மொபைல் பாஸ்வேர்டு கொடுக்கும்போது ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரீசெட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு மறக்காமல் இருக்கிறதுக்காண்டி அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். டிவியை நீங்கள் ஓப்பன் பண்ணி கனெக்ட் பண்ணும்போது இந்த லாகின் செட்டப்லாம் முடிக்கும் போதே உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஃபைலை. அதுக்கப்புறம் தான் நம்ம கூகுள் அசிஸ்டண்ட்டை மூலயமா ரிமோட் ஒர்க் ஆகுதான்னு நம்மளால் செக் பண்ணி பார்க்க முடியும். கூகுள் வாய்ஸ் ரிமோட்டோட ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேகமாக தான் இருக்குது. அதே மாதிரி என்னோடய கேமரா குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த வீடியோ குவாலிட்டியை உங்களுக்கு நான் முழுசாக என்னால் காட்ட முடியல. என்னால் முடிஞ்ச அளவு என்னால் கவர் பண்ணி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் அந்த வீடியோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. 13,000 ரூபா ப்ரைஸில் இப்படி ஒரு குவாலிட்டியான வீடியோ, இவ்வளோ ஒரு அருமையான டிவி வாங்க. இப்போ இந்த டிவியில் க்ரோம் காஸ்ட் செட்டப்பை பார்த்துருவோம். நேராக அந்த டிவியில் மேலே உள்ள செட்டிங்ஸ் பட்டன் போங்க. கீழே இருக்கிற டிவைஸ் இன்ஃபர்மேஷன் போயிருங்க. அதுக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தீங்கன்னா க்ரோம் காஸ்ட் செட்டிங்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே போய் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் எடுத்து நெட்டை ஆன் பண்ணிவிட்டு ஹாட்ஸ்பாட்டையும் ஆன் பண்ணிவிட்டு நேராக கூகுள் ப்ளே ஸ்டோர் போயிருங்க. கூகுள் ப்ளே ஸ்டோரில் கூகுள் ஹோம்னு ஒரு ஆப் இருக்கும். அதை ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போய் உங்கள் நேமும் அதில் உங்களோட அட்ரஸும் டைப் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். அட்ரஸ் ஸ்டெப் நான் ஃபார்மாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்ரஸ் எடுத்து டைப் பண்ணுறேன். செட்டப் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு இப்போ ஹோம் ஃபேமிலின்னு வரும். அதை ஓகே கொடுத்துட்டு காஸ்ட் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை ஓகே கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்கள் மொபைல் டிவியில் கனெக்ட் ஆகிரும். இப்போ பாருங்கள், டிவியில் மொபைல் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கேம் ப்ளே பார்த்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.
செம்மையாக இருக்குது. Watching the ocean with you.